إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. இஸ்லாமிற்கான கியான சலாத்தை ஏற்றி வைத்து பதில் சலாமை எதிர்பார்க்கலாம் என்பதை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இந்த மன்றத்திலே கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு. இவர்களுடைய வாழ்க்கை வரலாறில் அதிகமாக இடம்பெற்றுள்ளது போர் சம்பவங்கள் மட்டுமே. இதிலே நம்ம தெரிஞ்சுக்கலாம், இவங்க ஒரு மாவீரர். இவர் பத்ரு, உஹது, கைபர், ஹுனைன் உள்ளிட்ட பல்வேறு போர்களில் கலந்து கொண்டுள்ளார். இவருடைய சிறப்பு அம்சமாகிறது போருக்கு முன் தலையில் ஒரு சிறப்பு துணை கட்டிக் கொள்வார். அதற்கு அன்சாரி சஹாபாக்கள் அது மரணத்துறை கட்டு என்று சொல்வார்கள். அதை கட்டிவிட்டார் என்றால் போரில் மூர்க்கத்தனமாக களமாடுவார். இவருக்கு போரின் ஓரஜாக்கள் இருக்காமல் மத்தியில் நிற்கும் துணிச்சல் இவருக்கு இருந்தது. போர் ஆரம்பித்த உடனேயே எதிரிகளுடைய மத்திய பகுதிக்குள் சென்று களமாக ஆரம்பித்து விடுவார். பத்ரை விட உஹது போரில் தான் இவருடைய மகிமை வெளிப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லா சஹாபாக்களையும் ஒன்று கூட்டி தன்னுடைய வாளை எடுத்து காமிச்சிட்டு, இந்த வாளை வந்து யார் வாங்கி அவங்க இந்த வாளுடைய ஹக்கை ஒரே நிறைவேற்றுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு முதல்ல ஜுபைர் அவங்க எதிர்த்து ரசூலுல்லாஹ் நான் அதை செய்யறேன் அப்படின்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் அமைதி பண்ணாங்க. அதே மாதிரி 3 தடவை சொன்னாங்க. 3 தடவையுமே ரசூலுல்லாஹ் வந்து அமைதி பண்ணாங்க. விட்டு துஜானா எல்லாம் எதிர்த்து ரசூலுல்லாஹ் இந்த வாளுடைய ஹக்கை நான் நிறைவேற்றுறேன் என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்டுக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அவங்க வாழை கொடுத்துட்டு ஒன்று இந்த வாழால எந்த முஸ்லீமும் எக்காரணத்துக்கு மட்டுமே அவங்க உயிர் போயிடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இரண்டாவது, காவிரிகளை போர் புரியும் போது இந்த புறப்பதற்காண்டி ஓய்விடக்கூடாது அப்படின்னா. மூணாவது, மார்க்கத்திற்கு பொருளாக இந்த வாழை பயன்படுத்திடக்கூடாது அப்படின்னு சொல்லி 3 சட்டி சொன்னாங்க. அவங்க சரி வாழை வாங்கிக்கிறாங்க. வாழை வாங்கினதுக்கப்புறம் ஜுபைர் வந்து ரொம்ப சங்கடமாக போயிடுச்சு. ஏன்னா நம்ம 3 தடவை கேட்டுமே ரசூலுல்லாஹ் அவங்க வாழை தருது ஒரு தடவை கேட்டமே கொடுத்துட்டாங்க அப்படின்னு சின்னமாக சொன்னாங்க. ஆனால் ஜுபைர் வந்து இப்படி வச்சுட்டாங்க, சரி ரசூலுல்லாஹ் வந்து எது செஞ்சாலும் காரணம் எல்லாம் செய்ய மாட்டாங்க, ரசூல் எது செஞ்சாலும் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு அவங்க கல்வி தோணுச்சு. நம்ம அங்கே இருந்து எனக்கு நம்ம கேட்டு இந்த சொல்றது எல்லாம் கேட்டமே கொடுத்துட்டாங்க அப்படின்னு நம்ம தான் இருக்கும். ஆனால் அந்த சஹாபாவோட அந்த அவங்களோட எண்ணம் எப்போ இருக்கு மாறாங்க. சரி அப்படின்ட்டு சரி எதுக்கு கொடுத்தாங்கன்னு தெரியல, என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டு துஜானா அவங்கள ஜுபைர் அவங்க கண்காணிக்க ஆரம்பித்தேன். ஜுபைர் சொல்கிறாங்க, நான் கண்காணிக்க ஆரம்பித்தேன். அவங்க வாழை வாங்கிட்டு அவங்க முறையில் வச்சுட்டு குதிரை ஏறிட்டாங்க. எப்படி போல சோபத்தில் கட்டினாங்க கட்டிட்டு குதிரை ஏறி அவங்க இடத்துல முடிக்கிறாங்க அப்படின்னாங்க. அப்போ போர் ஆரம்பிக்குது. நம்ம திருவாரூர் எப்படியும் அவங்க ஸ்டேட் போய் தெரியல எடுத்து போய் போர் எதிர்கொள்ள மத்தியில் போய் தான் நிற்பாங்க. நாங்கள் போய் விட்டு நிற்கிறவங்க வந்து வேகமாக இப்போ உணர்த்தி வைக்கிறோம். கிட்ட வரும்போது வாழை எடுத்து வலது பக்கமாக நீட்டுறாங்க. வாழை இருந்து ரத்தம் வந்து குதிரை கால கட்டில் தலை விடுது. என்னடா பார்த்தா அவங்க கரெக்டாக பக்கத்தில் வரும்போது வாழை வேகமாக எடுக்கிறாங்க. அவன் தலை சுட்டா அப்படி மறந்து போயிடுது. இஸ்லாமியர்கள் பொதுவாக வேகமாக வாழ் சொல்லக்கூடியவர்களாக இருக்காங்க. வந்து இந்த பூர்ண வாழ் சொல்லும் போது என்னாச்சு, ஒரு இஷ்டம் கடைசிக்கு போயிட்டாங்க. அப்படி மத்திய பகுதி தான் இருப்பாங்க. இது இதில் மட்டும் கடைசிக்கு போயிட்டாங்க. அப்படி போனதுக்கப்புறம் அங்கே பார்த்தா சில பெண்கள் வந்து தத்தோரை அடிச்சுக்கிட்டு பாடிட்டு இருக்காங்க. அதாவது எதிரிகளை வந்து உற்சாகப்படுத்திட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தான் வந்து நல்லா பண்ணுங்க அப்படின்னு. ஒரு பெண்மணி மட்டும் வந்து முஸ்லீம் மட்டும் குறித்து ரொம்ப இதாக பேசிட்டு இருக்காங்க. விசாரணை பார்த்தும் உள்ள போயிட்டாங்க. அது இப்படி பேசுறாங்க அப்படின்ட்டு சரி அவங்க போனதான் நாளை தூங்குறாங்க. என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. அவங்க என்ன பண்ணாமல் திருப்பி வந்து போராட்டத்தில் சண்டைய ஆரம்பிச்சிட்டாங்க. ஜுபைர் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. கடைசியில் போர் முடிச்சதுக்கப்புறம் ஜுபைர் வந்து அபூசாரிட்ட போய் நான் அவங்களை கண்காணிச்சுட்டு தான் இருக்கேன். அவருடைய அக்கெல்லாம் கரெக்டாக செஞ்சீங்க. ஆனால் ஏன் வந்து அந்த பெண்மணி கொல்லாம மாட்டீங்க, அவன் வந்து முஸ்லீம்களை பார்த்து தப்பாக தான் சொல்லிருந்தேன் கொண்டுருக்காங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஜுவல்லர் சொல்கிறாங்க, என் வாழை இருந்துச்சுன்னா அந்த பெண்மணி அங்கேயே கவலைதான். ஆனால் வந்து இந்த ரசூலோட வாழை இருக்கிறதுனால அந்த வாழை கண்ணியப்படுத்த விரும்பினேன் அப்படின்னாங்க. எதனால கண்ணியப்படுத்தணும்னா அந்த காலத்தில் வந்து போரில் பெண்களையும் குழந்தைகளையும் வயசானவங்களையும் கொல்லப்படாது அப்படின்னு ஒரு இது ரசூலா சொல்லியிருப்பாங்கல்ல. அது மாற்றத்துக்கு புறமாக அந்த வாழை யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அது வந்து இதில் ஆகும்.
அதே மாதிரி தான் ஓய்வு போகிறது வந்து என்னாச்சு, ரசூல்லா வந்து சண்டை போட்டு போர் செஞ்சுருக்காங்க. பின்னாடி 4 பேர் வந்து ரசூல்லாவுக்கு ஏன் பண்ணிட்டாங்க, வாழை வெளில வந்து ஏன் பண்ணிட்டாங்க, கரெக்டாக சொல்லிடுவாங்க விட்டாங்க. வந்து ரிசல்ட் எல்லாம் பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு வேகமாக போய் ரசூல்லாவோட முதுகோட நாங்கள் நெஞ்சை ஒட்டி வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா ரசூல்லாவோட முதுகு நமக்கு பண்ணக்கூடாது, நல்லா பண்ண பரவாயில்ல, ரசூல்லாக்கு ஆயிடக்கூடாது அப்படின்னா ரசூல்லா தான் உயிரையே பணைய வச்சு அனுப்பிடுறாங்க. இவங்க காலத்தில் பயணம் சொல்லுவாங்கல்ல, உயிரிழ உயிரான உயிரிழமையான சொல்லுவாங்க. அந்த வார்த்தையை வந்து நான் வந்து விஜயாவில் கொண்டு தான் ஆகணும். விஜயாவில் வந்து ரசூல்லா அவங்க எவ்வளோ பிரியமாக இருந்தாங்க அப்படின்னா, ரசூலோட அப்பாத்துக்கு பின்னாடி விஜயாவில் வந்து அவங்களுக்கு வாழ விருப்பம் இல்லை. அதாவது அபூபக்கர் காலத்துல எல்லா பொருளையுமே இவங்க வந்து ஒரு முக்கிய பங்கு இருக்காங்க. அதாவது ஒரு பொருளோட நம்ம ஷஹீதாய மாட்டோமா, ரசூலோட ரொம்ப மாட்டோமா, மாத்திர மாட்டோமா அப்படின்னு ரொம்ப ஏக்கத்தில் இருக்கு, ரொம்ப ஏக்கத்தில் இருக்காங்க. அதே மாதிரி தான் பதில் உபயோகம் மட்டும் இல்லாமல் கைபர் போர்லையும் நம்ம வீரத்தை வெளிப்படுத்தினாங்க. எப்படின்னா அந்த கைபர் போரில் வந்து அந்த எதிர்ப்பு தலைவன் வந்து ஹாரிஸ் போடுறது, அவன் வந்து அந்த கைபர் பள்ளத்தாக்கிலே அவனை மாதிரி வீரர் யாருமே கிடையாது, அவன் வச்சானா கண்டிப்பாக போடுறப்ப அவன் ஜெயிப்பாங்க அப்படின்னு எல்லாம் சாப்பாடுலாம் பேசி பண்ணிட்டாங்க. அதே மாதிரி போர் ஆரம்பிச்சிருச்சு. வந்து போயிட்டாங்க. பார்க்கறாங்க, பின்னாடி பார்த்தா எல்லா சாபாக்களுமே அவங்ககிட்ட தான் போகிறாங்க. அவங்க அத்தனை சாபாக்கள் போயிட்டு வந்து சிங்கமாக நிற்கிறான். அவங்க அத்தனை பேர் போயிட்டா அவங்களால அவங்க ஒன்றுமே பண்ண முடியல. அவன் வந்து அவ்வளோ சூப்பராக சண்டை போகிறான். எல்லாம் பார்த்துட்டாங்க, சரி எனக்கு அப்படின்ட்டு அவங்கள போயிட்டாங்க. போயிட்டு 2 பேரும் ரொம்ப நேரம் கண்டு போய் சண்டை போடுறாங்க, ரொம்ப கண்டு போய் சண்டை போடுறாங்க. அவனாலையும் முடியல, எதனாலும் முடியல, 2 பேருக்கும் தலைவர ஆரம்பிச்சிச்சு. சரி அவன் தலைவராக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி ஒரே விஷயம் தலைவராக போயிடுச்சு. ரசூல்லா எல்லாம் பார்த்துட்டு அவங்க விசாரில் வந்து அவன் பண்ணதுமே ரசூல்லா வந்து அப்பா ரொம்ப கற்றுக்கிட்டாங்க. அதாவது சாபாக வழங்கிட்டாங்க. சரி ஆரிஸ் கடை பிடிச்சி போகிற மக்கள் எல்லாம் சொல்லிட்டு எல்லாம் உற்சாகமாக சண்டை போட ஆரம்பித்தாங்க. இதே எப்படி வந்து கைபர் போர் வந்து முடிவு. இந்த கைபர் போர் வெற்றி கொள்வதற்கு முக்கியமான காரணமாக என்ன அப்படின்னு அதே மாதிரி அபூபக்கர் அவங்களுக்கு இன்னொரு பழக்கம் என்னன்னா, போர் போனது நடுவில் போய் சண்டை போட ஆரம்பிக்க மாட்டாங்க. ஃபஸ்ட் எல்லாத்தையும் பார்ப்பாங்க, இல்லை எந்த எதிரி வந்து ரொம்ப மூர்மா சண்டை போடுறாங்க, ரொம்ப ஆக்ரோஷம் பண்ண போகிறான்னு பார்ப்பாங்க. யார் இப்படி ஆக்ரோஷம் பண்ண போகிறாங்களோ அவங்க பிறகுனா வந்து போர் செய்யவே சொல்ல ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி தான் ஒரே போரில் என்னாச்சு, எதிரிகள் வந்து முஸ்லீம்கள் ஓவராக சண்டை போட ஆரம்பிச்சாங்க. முஸ்லீம்களால் தாக்கு பிடிக்கவே முடியல. அவங்க சண்டை போடுறது அவ்வளோ கடினமாக வந்து இவங்களாம் சண்டை போட்டுருக்காங்க எதிரிகள்லாம். அபூபக்கர் வந்து எப்படி போல பார்த்தாங்க. அதில் வந்து நவாஸ் கோதத்தை சார்ந்தவர்கிட்ட வந்து பக்கத்தில் வரவங்க எல்லாத்தையும் வெற்றி வச்சுக்கிட்டே இருக்கும். யாராலே கிட்டே இருக்க முடியல. அந்த மாதிரி இருக்கும்போது விஜயாவில் வாங்கிட்டாங்க. சரி இதான் அப்படின்ட்டு அவங்க போயிட்டாங்க. ஒட்டகத்தில் பார்த்தோம்னா அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியல. விஜயாவில் என்ன பண்ணுறாங்க, குதிரை வாழை வந்து இப்படி திருப்பி ஒட்டகத்தை ஓகே விளைவிச்சாங்க. அவன் கீழே விழுந்ததுமே அவனை கதையை முடிச்சுட்டாங்க. அதே மாதிரி தான் இதிரி 12 வந்து எம்மாவும் போர் நடைபெற்றிருக்கு. அந்த போரில் வந்து என்னாச்சு, கடுமையாக போர் செஞ்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவனோட கால் வந்து வெட்டு போயிடுச்சு. அவன் வந்து முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிடுச்சாங்க. அதை வந்து ஒரு எதிரி வந்து பார்த்துட்டாங்க. இவங்க மாரி அவன் பார்த்து அவங்க விட்டுனா கரெக்டாக நெஞ்சுன்னு சொல்லிடுச்சு. நெஞ்சுன்னு சொல்லுறதுமே வந்து ஒரு சாகர் கத்தினாரு, நாங்கள் வந்து சாஞ்சிட்டாங்க அப்படின்றதும் சரி ரைட்டு இது மாதிரி இங்கே எல்லாம் முஸ்லீம் வந்து நம்ம விட மாட்டாங்க அப்படின்னு எதிரிகள்லாம் வந்து பயந்து ஓடிட்டாங்க. சனாபாக்கெல்லாம் வந்து விஜயநகரை பார்த்து சுற்றி இருக்கிறாங்க. சனாபாக எல்லாமே ரொம்ப அப்படியே ஃபுல்லாக ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. ரொம்ப நல்லா ஆரம்பிச்சு நிலம இருக்கிறாங்க. ஆனால் விஜயநகரில் வந்து வழி இருக்கு, இருந்தாலுமே அவங்க கண்டுபிடா சந்தோஷம் தான். அவங்க போர் செய்யறது இருக்கு, ஸ்ரீராமபுரத்தில் ரசூலா நம்ம போகணும், ரசூலா இல்லாமல் நம்ம இருக்கலாம்னு இருக்கலாம், போர் செய்யலாம். அந்த அளவுக்கு வந்து ரசூல்லா மேலே வந்து ஆர்வமாக இருக்கிறதுனால அல்லா வந்து அவங்களோட நீயத்தை வந்து அல்லா உறுதி செஞ்சுக்கலாம். அவங்களோட ஷஹீதை வந்து அல்லா ஏற்றுக்கொள்வாங்க. விஜயநகரில் போகிறது நம்முடைய வீரமாகவும் ரசூல்லா மேலே பிரியமாகவும் இருக்கக்கூடியதாக இந்த அல்லா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.